ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பசாமியின் கையில் இருக்கும் விபூதியை தொட்டு விட்டாய்தானே. இனிமே நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் அழகாக முடிச்சு கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த விபூதிங்கிறது வெற்றிக்கான விபூதி. இது உன் நெத்தியில் வைக்கணும்னு எப்போ நினச்சியோ, இனி உன்னுடைய எல்லா காரியங்களும் சுபகாரியமாக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடும். குடும்ப பாரத்தை தோளில் சுமக்கிறவங்களுக்கு தானே தெரியும், தான் தப்பான வழியில் போனோம்னா தான் குடும்பமே தடமாறி போயிடுன்னு. அப்படி உன் குடும்ப நலனை யோசித்து ஒழுக்கமாக நேர்மையாக நியாயமாக வாழ நினைக்கிற உன்னை எந்த விதத்திலும் இந்த கருப்பசாமி கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்றதுக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன் கேளு. நீ கடன் வாங்கி வாழ்க்கையை வாழ்றியா, அல்லது இருக்கிறத வச்சு சமாளித்து திருப்திகரமாக வாழ்க்கையை எளிமையாக வாழ்றியான்னு இந்த உலகம் பார்க்காது. ஆடம்பரமாக வாழ்றியாங்கிறதை மட்டும்தான், அழகா சொத்து சுகத்தோட நல்லா செழிப்பாக வாழ்றியாங்கிறத மட்டும்தான் இந்த உலகம் பார்த்து அதுக்கேற்றாற் போல உனக்கு மரியாதை கொடுக்கும். அதாவது கடன் வாங்கி கார் வாங்கி ஓட்டுபவனுக்கு மரியாதை கொடுக்குற இந்த சமூகம் கடனே இல்லாமல் இருக்கிறத வச்சு சமாளித்து சந்தோஷப்பட்டு மன நிறைவோட சைக்கிளில் போகிறவனை ஏளனமாக தானே பார்க்குது. ஏன்னா இந்த உலகத்துக்கு உள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லை. வெளி உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்கிறாங்களா, காசு பணம் வசதியாக நல்லா அழகாக காட்டிக்கிறாங்களதை பார்த்து தான் அதை தான் உண்மையன்னு நம்பக்கூடிய உலகமாக இந்த மனிதர்கள் இருக்காங்க. நீ என்னதான் வெளியில் சிரித்தாலும் உன் மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமும் காயமும் எல்லாமே தெரிஞ்சதால தான் அதை சரி செய்வதற்காகவே என்னுடைய இந்த விபூதியை தொட சொன்னேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உன்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு எப்பொழுதும் நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக மனிதர்களை நாடி போய் கஷ்டப்படுற? நீ தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையில் தவறு செஞ்சிருக்கலாம், ஆனால் அதை மறைக்கணும்னு முயற்சி செஞ்சு மறுபடியும் உன் வாழ்க்கையை சிக்கலாக ஆக்கிக்காத. தவறு செஞ்சிட்டா ஆமாம் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமே சரி செஞ்சுக்கிறேன்னு அதை சரி செய்ய முயற்சி செய். அதை விட்டுட்டு நான் தப்பே செய்யலைன்னு சமாளிக்கும்போது சாதிக்கும்போது அது இன்னும் என்னைக்காவது பெரிய பிரச்சனையை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டுடும். உன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் அடக்கிக்கிட்டு உன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழுகிற உன்னை நோக்கி எத்தனை விமர்சனங்களை யார் வச்சாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழுகிற என் அன்பு பிள்ளையான உன்னை இதுக்கு மேலேயும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன் ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி நிம்மதியாக மனநிறைவோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் கஷ்டமே இல்லாத வலியும் வேதனையும் இல்லாத வாழ்க்கை யாருமே வாழ்கிறது கிடையாது. எல்லா மனிதர்களும் வலியோடு போராடிக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையில் நிம்மதியை குலைக்கக்கூடிய 2 விஷயங்களை சொல்கிறேன் கேட்டுக்கோ. யார் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, யாராவது எதையாவது என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உன்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினச்சி நீயாகவே நிம்மதி இழக்காதே. அதே போல் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை அதிகாரத்தால் ஆளும்படி விட்டு விடாதே என் செல்லமே. ஏன்னா அவங்க என்னமோ உன்னை விட வசதியாக நினச்சிக்கிட்டு ஒன்று அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவங்க சொன்ன வேலையெல்லாம் உன்னை செய்ய வைக்கிறதும், அவங்க உத்தரவுப்படி உன்னை இயங்க வைப்பதும், நீ தன்மானம் இழந்து அவங்க கிட்ட தலை குனிஞ்சு போகிறதும், இது எல்லாமே நிம்மதியை இழக்கக்கூடிய விஷயங்கள். நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் சுயமாக முடிவெடுத்து சுய சிந்தனையோட எல்லாத்தையும் செய்யணுமே தவிர யார் கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்கி போகாதே. உன் மனசில் என்ன கவலை இருந்தாலும் என்ன வருத்தம் இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லி முறையிட்டு ஆறுதல் கேட்டினா உனக்கு ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் இந்த கருப்பசாமி நான் இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் பாதுகாக்கும் கருப்பசாமி நான் இருக்கும்போது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உன் மனசில் அது சந்தோஷத்தை தந்தாலும் துக்கத்தை தந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள என்னை நோக்கி ஓடிவா. நீ நினச்சவனே எல்லா விஷயங்களையும் உனக்கு தருவதற்கு நான் தயாராகவே இருக்கேன்.
ஒரு நபரை நீ புதுசாக பார்க்கும்போது தொடக்கத்தில் தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை எல்லாம் பழக்கத்தில் போக போக தெரிஞ்சுக்கலாம். அதனால் எப்பவுமே யாரையுமே ஆரம்பத்திலே முழுசாக நம்பிடாம பேசி பழகி யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர்களிடம் உனது நம்பிக்கையை கொடுக்க பழகு. ஆரம்பத்திலேயே பார்த்தவனே பேசினவனே முழுசாக நம்பி யாருக்கிட்டையும் எந்த விதத்திலும் நீ ஏமாந்து போகக்கூடாது. அதே போல் நீ மற்றவங்களுக்காக உன்னை மாற்றிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக உனக்கு பிடிச்சது போல் மாற்றிக்கொள்பவர் யாராவது இருந்தாங்கன்னா, அதாவது உனக்கான குணமாக உனக்கு வாழ்க்கைக்கு பொருத்தமான நல்ல துணையோட நல்ல எண்ணம் கொண்ட நபராக இருக்கும் பட்சத்தில் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகி போகாதே. உன் குணத்துக்கும் அவங்க குணத்துக்கும் பொருந்தி வருதுன்னா அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உன் கூடவே நீ வச்சுக்க தயாராக இரு.